அண்மை செய்தியை பார்க்கிறோம். நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் நிருபர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் விடை தெரியாத பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை எம்எல்ஏ தரப்பினர் திருடிய நிலையில் அது தொடர்பாக போலீசாரிடமும் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இப்போது வரைக்கும் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லையா? மேலும் எம்எல்ஏ மகன் பேசியதாக சில ஆடியோக்களும் வெளியாகி இருந்தன. அது பற்றிய விவரங்கள் என்ன? விடை தெரியாத பல கேள்விகளுக்கு, பல முடிச்சுகளுக்கு தற்போது அந்த முடிச்சுகள் அவிழ தொடங்கி இருக்கிறது. காரணம், இந்த சம்பவம் நடைபெற்றது தொடர்பாக பல்வேறு ஆதாரங்கள் ஆடியோக்களாக தற்போது வெளியாக தொடங்கி இருக்கின்றது. அந்த ஆடியோக்கள் மூலமாக அந்த சம்பவ இடத்தில் நடந்த உண்மை என்ன என்பது குறித்து விரிவாக ஒவ்வொரு ஆடியோவும் தொடர்ந்து நியூஸ் தமிழ் மூலமாக வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே 25 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய பொருட்களை திருடிய அந்த எம்எல்ஏ தரப்பு என்ற அந்த முக்கியமான செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நியூஸ் தமிழ் செய்திக்குழு தாக்கப்பட்ட விவகாரத்திலே விடை தெரியாத கேள்விகள் பல இருக்கின்றன. குறிப்பாக நியூஸ் தமிழ் கேமராமேன் மற்றும் செய்தியாளர் கொண்டு சென்ற அந்த கேமரா, லைவ் கிட், மைக் உள்ளிட்ட பேட்டரி, சிப் உள்ளிட்ட பல பொருட்களை காரிலிருந்து திருடி சென்றிருக்கிறது எம்எல்ஏ தரப்பு. குறிப்பாக அதனுடைய மதிப்பு சுமார் 25 லட்சம் என்று மதிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த பொருட்களை அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது தெரியவில்லை. அவர்களுடைய நோக்கம் என்ன, எதற்காக அந்த பொருட்களை திருடி சென்றார்கள்? குறிப்பாக நாம் அந்த கனிம வள கொள்ளை சம்பந்தமான காட்சிகளை பதிவு செய்திருந்தோம். அந்த பதிவு செய்வதற்காக முற்பட்ட போது, எனவே அது சம்பந்தமான ஆதாரங்கள் அந்த கேமராவிலே இருக்கும், அந்த சிப்பிலே இருக்கும் என்று கருதி அவர்கள் அந்த கேமராவை திருடி சென்றிருக்கலாம் என்று அந்த முதற்கட்ட விசாரணையில தெரிய வருகின்றது. பொருட்களை திருடி சென்ற கும்பல் மீது இதுவரை காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது ஒரு வருத்தமான செய்தியாக பதிவாகி இருக்கிறது. அந்த சம்பவத்து அன்றே நம்முடைய நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினர் காவல் நிலையத்திற்கு சென்று எழுத்துப்பூர்வமாக நாங்கள் எத்தனை மணிக்கு சென்றோம், என்ன நோக்கத்திற்காக சென்றோம், அங்கே எம்எல்ஏ மற்றும் அவரது தரப்பிலே யார் யார் வந்தார்கள், எங்களை கண்மூடித்தனமாக அடித்தார்கள், எங்கள் கையில் இருந்த உடைமைகளை எல்லாம் பறித்து கொண்டார்கள், எங்களது கேமரா, மைக், லைவ் கிட், சிப் போன்ற அனைத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் என்ற அனைத்து விவரங்களையும் கைப்பட எழுதி கொடுத்தும் கூட தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் ஒரு பேரதிர்ச்சியான விஷயமாக இருக்கிறது. எதனால் இந்த நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள் என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது.